இட்ஸ் மண்டே மார்னிங். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். காலைல ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு நெல்லிக்காய் ஜூஸும் தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு தனியாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு வந்து அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது, தேங்காய் சட்னிக்கு தேவையான தேங்காய் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து இதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நிறைய எடிட் பண்ணாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நான் அப்படியே ராவாக தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வெரி சாரி, ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ்ஷாக கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அதை வந்து நோட் பண்ணவே இல்லை வீடியோ எடுக்கும் போது. எடிட் பண்ணும்போது தான் ஐயோ இப்படி ஆகிடுச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ரியலி சாரி ஃபார் தேட். இன்றைக்கி லஞ்சுக்கு க்ரீன் பீஸ் புலாவ் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தேவையானதை 2 கப் எடுத்துகிட்டு அதை நல்லா அலசிட்டு அதை ஊற வச்சிடலாம். அண்ட் இங்கே புலாவ் செய்யறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடாகிறதுக்குள்ளே சைட் பை சைட் நான் வந்து ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து தண்ணி ஊற்றி கலந்து ஃபில்ட்ரு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலையா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒரு 2 கீரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், இது வந்து ஹஸ்பண்ட் தான் பக்கத்தில் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அது. அண்ட் இதில் வந்து நிறைய ஜீரகமும் பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகோடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை தேங்காய் கட் பண்ணி அந்த மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்காய் சட்னிக்கு தேவையானது என்னென்னா ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்து இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கான டைம் வந்துச்சு. ஸோ வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அண்ட் அகெயின் வந்து தேங்காய் சட்னிக்கு தேவையானது எல்லாமே ஜீரகம், உப்பு இதெல்லாமே வந்து அதுலேயும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம வந்து எக்கும் பச்சை பட்டாணியும் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி பச்சை பட்டாணி வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை பட்டாணி நல்லா வடிகட்டிட்டு அதில் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுட்டேன். நான் இன்றைக்கி தொட்டுக்கைக்கு வந்து மீல் மேக்கரில் சும்மா வந்து வெங்காயம் தக்காளி போட்டு லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ மீல் மேக்கரை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி அதை ஒரு ஊற வச்சிடலாம். இப்போ பச்சை பட்டாணி போட்டு 2 நிமிஷம் வதங்கினதும் நம்ம ஊற வச்சுருந்து பாஸ்மதி ரைஸ் நல்லா தண்ணி இருத்துட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுறதுனாலும் போடலாம். இந்த மெத்தடும் பண்ணலாம். அது நடுவில் பசங்களை எழுப்பி ப்ரஷ் பண்ண வச்சுட்டாங்க ஹஸ்பண்ட். ஸோ பையன் வந்து வெளியில் வந்தனால அண்ணனும் பார்த்து தங்கச்சியும் வெளியில் வந்து உட்காந்துட்டு அவங்களும் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து கொத்தமல்லி மட்டும்தான் இருக்குது, புதினா இல்லை அப்படின்றதுனால அதை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டேன். தேங்காய் பால் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். மீதி வந்து நான் ப்ளெயின் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா எல்லாமே தேங்காய் பாலாக கூட திக்காக இது பண்ணலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்து இப்போ 1:2 ரேஷியோவில் தான் போடுவேன். ஸோ 2 டம்ளர் எடுத்துக்கு 4 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 3/4 அந்த ரேஞ்சில் தான் ஊற்றுவேன். ஃபுல்லாக ஊற்ற மாட்டேன், கொஞ்சம் குறையாக தான் ஊற்றுவேன். அப்போ தான் கொஞ்சம் பொலன்னு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இது எப்பவுமே நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் தாளிப்பு பண்ணுறது மட்டும்தான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பர்னரில் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து வேறு பர்னரில் மாற்றிட்டு திரும்ப தாளிப்பு பண்ணுற எதாவது ஐட்டம் இருந்தால் இந்த பக்கம் தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு க்ளீனிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ அதை வந்து மூடி வச்சுட்டு இங்கே வந்து நான் மீல் மேக்கருக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணலாம். நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டேன், ஆனால் வெங்காயம் அதுக்கு அரைக்கலன்றது மறந்துட்டேன். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி அரைச்சிட்டு திரும்ப வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணி எண்ணெயை அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற கூட்டுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கணும். நம்மளுடைய புலாவில் நம்ம தம் வைக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக தான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன்னா சுத்தமாகவே ஆஃப் பண்ணிவிடுவேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஹெவியான வெயிட் உள்ள பாத்திரம் எதையாவது தூக்கி மேலே வச்சுருவேன். ஒரு அயான் கடாய் இருந்தது, ஸோ அதை தூக்கி மேலே வச்சுட்டு அவ்வளோதான், லைட்டாக சிம்மில் வச்சுருந்துட்டு அப்படியே உடனே ஆஃப் பண்ணிடுவேன். அதோடைய ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்டே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கிரேவி வந்து லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணிட வேண்டியதான். சைட் பை சைட் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டாங்க, அதை தாளித்து வச்சிடணும். அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் போட எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இந்த கிரேவி நல்லா கொதி வந்ததும் நம்ம மீல் மேக்கரை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது நல்லா சுண்டி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் அதை வதங்க விடணும்.
ஸோ பசங்களுக்கு வந்து மாதுளம்பழம் இன்றைக்கி உரித்து அப்படியே வைக்க போகிறேன், ஜூஸ் போடலை. ஸோ உரித்து அதை வந்து அப்படியே கொடுக்க போகிறேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மாதுளம்பழம் உரிக்கிறது ரொம்பவே ஈஸி. 2ஆக கட் பண்ணி அதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் உளுத்து விட்டுட்டா ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து போட்டுடலாம். ஸோ மாதுளம்பழம் பேக் பண்ணிவிட்டேன். அண்ட் கூடவே வந்து கொஞ்சம் வறுத்த மல்லாட்டையும் கொஞ்சமாக முந்திரி பயிரும் ஆட் பண்ணுறேன். முந்திரி பயிர் யூஸ்வலாக நெய்யில் வறுத்து தான் வைப்பேன். இந்த டைம் நான் அதை ஸ்டாக் வச்சிடலன்றனால ப்ளெயினாகவே அப்படியே வெறும் முந்திரி பயிர் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி அதையும் மூடி இறக்கி வச்சிட வேண்டியதான். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சாத்துக்குடி ஜூஸ் வந்து போட்டுட்ருக்கேன் இங்கே. அண்ட் நம்மளுடைய புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் மேலே இருக்க லேயரும் நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும். ஸோ மேலே மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அடியில் எல்லாமே எப்பவும் போல் நார்மலாக இருக்குது. லாஸ்ட்டாக வாசனைக்காக ஒரு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். குக்கிங் ஒர்க் இதோட முடிஞ்சது. பெரிய டாஸ்க்கே எல்லாத்தையும் பேக் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் எடுக்கும் எனக்கு எல்லாருக்கும் பேக் பண்ணுறதுக்கு மட்டுமே. நான் வந்து காலையில் குக் பண்ணிகிட்ருக்கும் போதே ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாத்திரமெல்லாம் லைட்டாக கழுவி வச்சுருவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் சாயந்தரம்னு. அதுக்கப்புறம் குழந்தைங்க 2 பேரையும் வந்து குளிப்பாட்டி அனுப்பி விட்டுருவாங்க. நான் பேக் பண்ணிவிட்டு வந்து அவங்க 2 பேரையும் கிளப்பி விட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னவோ அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுருவேன் சாப்பிட்றதுக்கு. ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வந்ததும் நான் போய் குளிக்க போயிடுவேன். மோஸ்ட்டாக இட்லியாக தான் இருக்கும். ஸோ சமைக்கிறப்போ அதை ஊற்றி வச்சுருவேன். பிள்ளைங்களை கிளப்பிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். இன்றைக்கி தோசைன்றதுனால நின்று ஊற்ற வேண்டியதாக போயிடுச்சு. எனக்கு காலைல ஊற வச்சுருந்த பாதாம் பயிரை சாப்பிடவே மறந்தாச்சு. சட்னி தாளித்து அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து வச்சு கொடுத்துட்டு நானும் குளிச்சுட்டு ரெடியாகி வந்தாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு பாய் பாய். திரும்ப ஈவினிங் வந்ததும் திரும்ப ரன்னு ஓட வேண்டியதுதான். பால் வந்து அடுப்பில் காய வச்சுட்டு காலையில் போட்டுட்டு போன யூனிஃபார்ம், கையில் தூக்க வேண்டிய துணி எல்லாத்தையுமே வந்து ஊற வச்சுட்டு பசங்களை கொஞ்சம் நேரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து மெத்தையில் விளையாட விடுவேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நானும் இந்த டீயை போட்டு வச்சுட்டு லைட்டாக ஆறட்டும் அப்படின்னு வச்சுட்டு வந்து கையில் துவைக்க வேண்டிய துணி எல்லாத்தையும் துவைச்சியும் போட்டாச்சு. காலையில் போட்டு போன துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். இப்போ லைட்டாக எல்லாம் டீ காஃபி எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் வந்து அதை குடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நைட்டு டின்னர் தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். சப்பாத்தினா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு கேட்டுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே பசங்களை படிக்க வச்சு விளையாட வச்சுட்டு சப்பாத்தி செய்ய வந்தாச்சு. நான் எப்போவுமே இந்த ஃபுட் ப்ராசஸரில் தான் மாவு செய்வேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒரு பெஸ்ட்டு மெத்தட், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி செய்வோம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஹாட் பேக்கில் வச்சு மூடி பாருங்கள், அது இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகுது. நான் இப்போ தான் கொஞ்சம் நாளாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சாஃப்டாக வருது சப்பாத்தி. ஸோ அதுக்கு ஊற வச்சுட்டு வந்து கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்க வேண்டியது இருந்தது. காலையில் போட்டு போனோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நானும் ஹஸ்பண்ட் சேர்த்து தான் மடிச்சிட்ருக்கோம். இந்த பையன் ஷர்ட்டெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக அந்த மாதிரி மடிக்க தெரியாது. அவர் தான் அப்படியே அயன் பண்ண மாதிரியே மடிப்பார். ஸோ அதனால் அவர் அதை மடிச்சிட்ருக்காரு. மீதி துணியெல்லாம் நானும் கூட சேர்ந்து மடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து போய் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து எல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சி செய்ய போகிறேன். ஸோ தனியா, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், காஞ்ச மிளகாய், மிளகு, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்து அதை ஆற வச்சு பொடி பண்ணி தான் சேர்க்க போகிறேன் லாஸ்ட்டாக. ஸோ எல்லாமே வந்து ரேஷியோ உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதே பேன்லேயே கொஞ்சம் பெருசாக கட் பண்ண வெங்காயத்தை லைட்டாக வந்து அதில் சாட்டே பண்ணிக்கலாம். ஏன்னா இதையும் நான் வந்து அரைக்க போகிறேன். அது வதங்கினதெல்லாம் ஆறுற வரைக்கும் நம்ம இங்கே வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் வந்து ஹோல் கரம் மசாலா ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணி கருவேப்பிலை அண்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இதுலேயும் வெங்காயம் நிறையா இருக்குது, நம்ம அரைக்கிறதுலேயும் நிறையா இருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஏன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி நிறைய வரணும் அப்படின்றதுனால தான் நான் நிறைய போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே எதையும் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் எல்லாம் கிடையாது. நல்லா ஊற்றி பெரட்டி அடித்து சாப்பிட்றவங்க தான் எல்லாருமே. ஸோ பத்தாதுன்றதுனால நான் கொஞ்சம் நிறையவே தான் வைப்பேன் நான். ஸோ இந்த ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் அது எல்லாத்தையும் ஆற வச்சு அது மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து கடாயில் வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் மட்டும் ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே சேர்த்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் இஞ்சி பூண்டு போடுறதா இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா தனியாக வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இஞ்சி பூண்டு போடணும், அதை நான் காட்ட மறந்துட்டேன். அண்ட் மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், மீதி எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால். அண்ட் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த மசாலா கூட சேர்த்து மூடி வச்சோம் அதுவே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா தான் நல்லா சீக்கிரம் சாஃப்ட் ஆகும்.
ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்து சுண்டி வதங்குற அளவுக்கு, நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வதங்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சிக்கனில் விடுற தண்ணியே போதுன்னா கூட அது அப்படியே இருக்கலாம். கொஞ்சமாக 2-3 பத்து தேங்காய், 2-3 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வந்து கசகசா ஆட் பண்ணி அதையும் அரைச்சி லாஸ்ட்டாக அந்த முடிய போகிற நேரத்தில் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி அண்ட் ஃப்ளேவரும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேணுன்னா இந்த டைமில் நெய் கூட ஒரு 2 ட்ராப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் இது. அண்ட் சப்பாத்தியும் வந்து உருட்டி நான் போட ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்டாக வந்து நான் உருட்டுனேன்னா ஹஸ்பண்ட் வந்து போட்டு எடுப்பாங்க. சில டைமில் அவங்களுக்கு வந்து ஒழுங்காக வராது, நல்லா கல் மாதிரி போட்டு எடுப்பாங்க. அதனால் நானே ஒரு சில டைமில் போட்டு எடுத்துருவேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நைட்டு டிஃபன் கிட்டத்தட்ட 7:30க்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஏர்லி டின்னர் தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே. முடிச்சுட்டு வந்து உடனே தூங்க வேணான்னு சொல்லிட்டு இந்த ரேக் மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி அதில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அது வரைக்கும் வந்து பையன் ஹோம்ஒர்க்கு வந்து நான் சொல்லிட்டு வந்துடுவேன் என்ன எழுதணும் அப்படின்ட்டு. படிக்க வச்சுருவேன் ஃபஸ்ட்டே. இந்த சாயந்தரம் டைம்லேயே எழுதுகிற வேலை இந்த டைமில் அவன் பண்ணுவான். நான் அந்த டைமில் ஜாமான் வளர்க்குறது இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். அண்ட் இந்த மாதிரி தான் ஆஸ் அ ஒர்க்கிங் உமன் அண்ட் அ மாம் ஆஃப் 2 kids என்னுடைய டேஸ் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 7:30க்கெல்லாம் மார்னிங் நாங்கள் எல்லாருமே கிளம்பி வெளியில் வந்துடணும். ஸோ நான் நிறைய வந்து கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை பாய்.